ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து என்ன நீ பண்ணாலும் சரி உனக்கு இதுதான் கெதி அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்து ஒரு பெரிய செக் பாயிண்டாக தாங்க வைக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட விஷயங்கள் தெரிஞ்சுது. ஆனால் மல்லி அண்ட் விஜயோட விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. சீக்ரெட்டாக இருந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்னு சொல்லிட்டு இருந்து அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன தான் அவங்க பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கைவசம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ், அதாவது விஜயோட ஃப்ரெண்டு இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு தான் அங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சரியான தில்லாலங்கடி வேலை பண்ணுறவங்க. ஸோ எதுக்காக வந்திருக்காங்க என்ன ஏது ஒன்றுமே அவங்களுக்கு புரியல. அவங்க பேர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று அது வந்து ரகு கூட வந்து கனெக்ட் ஆனவங்க தான் இவங்க அப்படிங்கிறது தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட எதிரி, முதல்ல இருந்த எதிரி, பிஸ்னஸ் எதிரி. ஸோ அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவர் தான் இந்த ரகு. ஸோ இவர் மூலியமாக தான் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கனால ஸோ நிறைய சதி வேலைகள் பண்ணுறக்காகத்தான் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்கள பற்றி இவருக்கு விஜய்க்கு கொஞ்சமாவது தெரியும். ஏன்னா வந்து அவர் காசுக்காக ஆசைப்படுறவர். இவங்களுக்கே தெரியாமல் நிறைய செக்ஸ் அண்ட் தென் நிறைய பணங்கள் வந்து கொள்ளையடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் ஜாபை விட்டு ரிசைன் பண்ண வச்சிருந்தாரு. ஸோ அதே அந்த நோக்கத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடரையும் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. கண்டிப்பாக இவங்களோட வேலை தான் 50 லட்சம் ரூபாய் அவங்களோட மாமனார் வீட்லேயும் கொல்ல போயிருக்கு அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்துட்டு இனி வேற என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் விஜய் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஆனால் கூண்டோட பிடிச்சா மட்டும்தான் இதில் வந்து எல்லாருமே சிக்குவாங்க. சும்மா இவளை வந்துட்டு பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆதாரம் இல்லாமல் யார் இவங்க சொந்த மாமனாரே நம்ப மாட்டாரு. உங்களோட பொண்ணு இல்லைன்னு சொன்னா கூட இப்போ வரைக்குமே மல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரூஃப் இல்லாமல் தான் இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் விஜயும் சொன்னாங்கன்னா விஜய் கிட்டயும் இதே தான் சொல்லுவாங்க. இப்போ நீ மல்லியை கூட வாழணுங்கிறதுக்காக என் பொண்ணை இப்படி சொல்லிட்டு இருக்கையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு தோணும். ஸோ அதனால ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் வந்து வசமாக சிக்குவாங்க. ஸோ அதனால இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு செக் பாயிண்ட் போட்டு சீக்கிரமாக இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்னா கூண்டோட கைலாசங்கிற மாதிரி எல்லாரையும் போட்டு தாக்கிடுவாங்க. அப்படி இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது அரெஸ்ட் அது இதுன்னு பண்ண வச்சிருவாங்க இவங்க வந்து. ஏன்னா வந்து ராஜுகிட்ட இவங்க பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்தையெல்லாம் ஆள போகிறது நீயும் நானும் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யாருமே எதுவுமே பேசாத வகையில் ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இவங்க பண்ண போகிறாங்க. மெயினாக அதுக்கு தான் ஒரு பர்சனை வந்துட்டு வர சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து கையில் வச்சிட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு சம்பவம் தான் பண்ண போகிறாங்க. ஒன்றா டோட்டலாக குடும்பத்தோடு அந்த கோயிலில் வந்து சாப்பிடும்போது விஷயத்தை கடந்து கொடுக்கறது செய்யறதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிடுவாங்கன்னு தான் தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க சுதாரிச்சுட்டு அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அரெஸ்ட் வாரண்டோட இவங்களை வந்துட்டு இவங்க வந்து ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது, கொள்ள கூட்டத்து தலைவி. ஸோ இதனால வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபோட இவங்களை கண்டிப்பாக வந்துட்டு, ஏன்னா போலீஸ்க்கு வந்து தெரியும் இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயத்துல நிறைய பேர் இடத்துலையும் வந்துட்டு போய் கை வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க கிட்ட வந்து சாட்சி சொல்றதா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னே சொல்லலாம். சும்மா டபுள் ஆக்ஷனு ட்ரிபிள் ஆக்ஷனு அப்படிங்கிற மாதிரி போட்டால் எதுக்குமே வேலைக்காகாது. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் தான். ஆனால் வந்து அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. இது ரெண்டாவது ஒரு பொண்ணு, ரெண்டாவதாக இருக்கிறவ, அதாவது அவங்க பொண்ணு மாதிரியே இருக்கிறவங்க அப்படிங்கிறது கதிரேஷனுக்கு கிளியர் கட்டாக புரிய வச்சாலே போதும். ஸோ இதுலேருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. 50 லட்சம் ரூபாய் திருடு போனது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.